ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு தருணம். எஸ், 9th ஆனுவல் விஜய் டெலிவிஷன் அவார்ட் சீக்கிரமாகவே வரப்போகுது. எஸ், வெயிட் இஸ் ஓவர். எல்லாருக்குமே இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு தருணம் என்னென்னா, நம்ம ரசித்து பார்க்குற ரசிகர்கள் எல்லாருக்குமே நம்மளோட ஃபேவரட்டான பர்சன்ஸ் வந்து அவார்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த வகையில் இந்த வருஷம் யார் யாரெல்லாம் வாங்க போகிறாங்க, இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். என்ன அப்படின்னா, வர சண்டே, அதாவது 28th ஏப்ரல் சண்டே அன்னைக்கு இதோட மெயின் அவார்ட் ஃபங்க்ஷன் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை. ஏன்னா, டான்ஸ் ரிஹர்சல் பண்ணுற மாதிரியெல்லாம் அப்டேட்ஸ் எல்லாம் லாஸ்ட் டைம் ஷேர் ஆச்சு. இந்த டைம் அந்த மாதிரி எதுவுமே ஷேர் ஆகலை. ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. ஏன்னா விஜய் டெல்லி அவார்ட்ஸ் அப்படின்னும்போதே ரசிகர்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த நடக்கும்போதே நம்மளுக்கு வந்து அப்டேட்ஸ் எல்லாம் கிடச்சிரும். யார் வின் பண்ணாங்க, யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த டைம் நம்மளுக்கே ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். இந்த சீரியலுக்கு அதிகப்படியான அவார்ட் கிடைக்கும்ப்பா அப்படின்ட்டு. அப்படி அவார்ட் வாங்க போகிற ஒரு சீரியல் அப்படின்னா நம்மளோட சிறகடிக்க ஆசை. கண்டிப்பாக பெஸ்ட் ஹீரோயின், ஹீரோ, பெஸ்ட் சீரியல் அப்படின்னு ஒரு 10 கேட்டகரியில் அவார்டை வின் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, நிறைய கேட்டகரி வைக்கணும். ஸ்டார்மாலாம் நிறைய கேட்டகரி வச்சு ஒரு கேட்டகரிக்கும் வந்து அவார்ட் கொடுப்பாங்க. பெஸ்ட்டு பிரதர், பெஸ்ட்டு சிஸ்டர், இந்த மாதிரியெல்லாம் அவார்ட் கொடுத்தாங்க ஸ்டார்மால. ஆனால் நம்ம தமிழில் வந்து அவார்டு என்னவோ கஞ்சத்தனமாக கொடுக்குற மாதிரி ரொம்ப சிக்கனப்படுத்தி கொடுக்குறாங்க. ஆஃப்டர்நூன் சீரியலுக்கு தனி கேட்டகரி, ஈவினிங் ஸ்லாட்க்கு தனி கேட்டகரினாவது வச்சு கொடுக்கலாம். அது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்குமே மொத்தமாக வந்து கொடுக்குறாங்க. பெஸ்ட்டு ஹீரோ, பெஸ்ட்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி. அது ஒரு வருத்தம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் பெஸ்ட்டு சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது வந்து இந்த முறையாவது கன்சிடர் பண்ணணும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி விஜய் டெலி அவார்ட்ஸ் என்ன நடக்குதுன்ட்டு.